ஹலோ ஹால் ஐம் சாரா. இன்றைக்கி ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்க போகிறோம். நார்மல் 2x2 ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த டிசைன் தைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்ட்ரு இப்போ எடுத்திருக்கேன். ஸ்லீவோட சென்ட்ரு பார்ட் எடுத்து ஒரு சின்ன லைன் பண்ணிக்கிறேன். இந்த லைன் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கணும், சென்டராக வச்சு தைக்கிறோம்ல, அந்த லைனுக்காக தான் இது சிம்பிளாக போட்டிருக்கேன். இப்போ ஒரு வளையலோட அந்த ரவுண்டு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவில் 1/4 இன்ச் மேல் பக்கமாக வச்சு அந்த ரவுண்டு நான் மார்க் பண்ணுறேன். கிளாஸ் பென்சில் யூஸ் பண்ணுறேன் இந்த மார்க்கிங். இது அழியாது, நம்ம துவைச்சா தான் போகும். இந்த லைனுக்கு மேலே, இந்த ரவுண்ட் லைனுக்கு மேலே நம்ம பேக்கில் நெக்கில் அந்த நாட்டு கட்டுவோம்ல, அந்த ரோப் எக்ஸ்ட்ரா தைச்சிருக்கேன். அந்த ரோப் வச்சு அந்த ரவுண்டை தைச்சி முடிக்கணும். நம்ம நார்மலாக வைப்போம்ல, அந்த நாட்டு கிடையாது. இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தைச்சிருக்கேன். அதில் ஒரு மாதிரி முறுக்கு மாதிரி இருக்கும். அது ஒரு டிசைனாக தெரியும். இப்போ அந்த ரவுண்டுக்கு மேலே நாட்டோட ஒரு எட்ஜை வச்சு அப்படியே தைச்சிட்டு வரேன். இதோட ஃபுல்லாகவே அந்த கர்வ் மாதிரி தான் இருக்கும் ரவுண்டு. அதனால் நிறுத்தி பொறுமையாக தான் தைக்கணும். அது இல்லாமல் அந்த நாட்டு இந்த ரோப்பில் ஒரு மாதிரி முறுக்கு டிசைன் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி உருண்டு உருண்டு. அதுவும் அந்த மிஷின்லேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், மேலே ஏறி ரன் ஆகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் தைச்சிட்டு வரணும். லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முறுக்கி தைச்சிட்டு வந்தால் அந்த டிசைன் நல்லாயிருக்கும். நம்ம ப்ளைனாக அந்த ரோப் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் டிசைனாக அந்த மாதிரி இருக்கும். சேம் கலர் கிளாத்தில் சேம் கலர் டிசைன் வைக்கும்போது அந்தளவுக்கு எடுத்து காட்டாது. இப்போதைக்கு எனக்கு இந்த ப்ளவுஸில் டிசைன் வைக்க சொன்னாங்காட்டிக்கு இதை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ பொங்கலுக்கு ஏதாவது கான்ட்ராஸ்ட் கலர் சாரீ ப்ளவுஸ் டிசைன் வைக்க சொன்னாங்கன்னா நான் கான்ட்ராஸ்ட் கலரில் இன்னொரு வீடியோவில் நான் வச்சு காட்டுறேன். இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணுறது இருந்தால் கான்ட்ராஸ்ட் கலர் வச்சு தைங்க. அப்போ தான் நல்லா எடுத்துக்காட்டும், நல்லா அழகாக இருக்கும். இப்போது ஸ்டார்டிங் ஆரம்பித்து எண்டிங் வந்தாச்சு. இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே தான் வச்சு தைக்கிறேன். இன்னொரு நாட்டு மேலே, அந்த ரவுண்டு மேலே வச்சு தைக்கலை. எங்கே முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சி முடிக்கிறேன். இந்த இடத்துல பிசுறு வெளியே தெரியும், இல்லை பிரிஞ்சு வந்துச்சுன்னா லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. க்ளூ போட்டால் பிரிஞ்சு வராது. நான் அந்த இடத்துல 2-3 தையல் கரெக்டாக பார்த்து ஓட்டி விட்டுக்கிறேன். இப்படி பண்ணும்போது அது நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த நூல்லாம் வராது. 2 தையல் போட்டோன்னா அப்படியே கவர் ஆகிடும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த எட்ஜ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நூல் பிசுறு வெளியே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா லைட்டாக க்ளூ போட்டுக்கோங்க, கடைசியாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி டிசைன் நான் வைக்க போகிறேன். இது ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் பேர் எனக்கு தெரியல, அந்த கான்செப்ட் தான். 2.5க்கு 2.5 அந்த அளவுக்கு கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மொத்தம் 3 பீஸ் தேவைப்படும் ஒரு ஸ்லீவுக்கு. இந்த பீஸை முக்கோணமாக மடிக்கிறேன். நம்ம பேக் நெக்கில் அந்த நாட்டு கட்டுறதுக்காக அந்த ரோப்பு கொடுப்போம்ல, அந்த ரோப்பில் வர டிசைனே தான் இந்த ஸ்லீவுக்கு டிசைன். அதில் இப்போ அந்த கீழே பெல் மாதிரி ஒரு குஞ்சம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த குஞ்சம் தான் நாட்டு வைக்காமல் ரெடி பண்ணுறேன், அந்த ரோப் இல்லாமல் ரெடி பண்ணுறேன். இப்போது முக்கோணமாக மடிச்சுட்டு அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் தைக்கணும். லைட்டாக ஒரு 3/4 இன்ச் கேப் விட்டுட்டு நிறுத்திடணும். இப்போது முக்கோணமாக இருக்கா. இப்போ இந்த கீழ் பக்கம் ஓப்பனாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணிடுங்க. இப்போ சின்ன சின்ன கட் கொடுத்தா தான் அது உள்ளே விட்டு வெளியே திருப்பி எடுக்க முடியும், ரைட் சைடை. அந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல லைட்டாக வி மாதிரியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எட்ஜ் கரெக்டாக திருப்பி கிடைக்கும், பெல் மாதிரி கிடைக்கும் அந்த இடத்துல. இப்போ லைட்டாக ஒரு மாதிரி கசக்கணும் அப்படின்னா முக்கோணமாக இருக்குல்ல, அந்த எட்ஜ் உள்ளே
தள்ளி விட்டோன்னா உள்பக்கமாக போயிடும். சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கீழ்ப்பக்கமாக தள்ளணும். இப்படி கீழ்ப்பக்கமாக தள்ளும்போது ஆல்ரெடி நம்ம கேப் விட்டுருந்தோம்ல, அந்த கேப் கிட்ட அந்த முக்கோணம் வந்துடும். அதை கையில் பிடிச்சிட்டு இந்த கீழே ஓப்பனாக இருந்த இடத்துல ஒரு துணி இருந்துச்சுல, அதை மேல் பக்கமாக இழுக்கணும். ஆல்ரெடி நம்ம மேலே தையல் போட்டிருக்கோம்ல, அந்த துணி வந்து கைக்கு கரெக்டாக வந்துடும். ரெண்டுத்தையும் கரெக்டாக பிடிச்சிட்டு உள்ளே இருக்க துணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வெளியே இழுத்துக்கிட்டே வரணும். மேலே இருக்க 2 துணியும் பிடிச்சிக்கணும். இது ஒரு துணி, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு துணி, இந்த 2 துணியும் சேர்த்து டைட்டாக பிடிச்சிட்டு அடியில் இருக்க துணியை வந்து லைட்டாக இழுத்தா கரெக்டாக ஒரு முக்கோணம் மாதிரி வந்துடும். மேலே வந்து தையல் போடணும். அந்த ஓப்பன் விட்டோம்ல ஒரு 3/4 இன்ச் போல், அந்த இடத்துல வந்து 2 துணியும் சேர்த்து வச்சு உங்களுக்கு கரெக்டாக அந்த இடம் வந்துடும். தையல் போட்டுறணும். இது வந்து பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கான டெக்னிக், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்பக்கமாக அதெல்லாம் கொண்டு வந்து திருப்பணும். இப்போ தைச்சது வந்து உள்பக்கமாக போகணும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. பாபின் கேஸ் இருக்குல்ல, அதில் 2 நட்டு இருக்கும். அந்த நட்டை டைட் பண்ணுறதுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சின்ன சின்ன இடத்துல கூட திருப்புறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் ஆகும். இப்போ நான் திருப்பிட்டேன். இப்போ கார்னர் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அந்த நம்ம தைச்ச துணி வந்து உள்ளே இப்போ போயிடும். பிசுறு வந்து வெளியே தெரியாது, பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே உள்ளே போயிடும். ஒரு பூ மாதிரி ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? கலர் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு தெரியுது, என்னன்னு தெரியல. இப்போ அதே மாதிரி மற்ற 2 கிளாத்லேயும் பண்ணிவிட்டு 3 பூ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம கையில் தான் வந்து தைக்க போகிறோம். ஹெம்மிங் நீடில் வச்சு கையில் தான் தைக்க போகிறோம். இந்த சென்டர் கரெக்டாக மார்க்கிங்கில் இருக்கா. இப்போ 3 பூ நான் வந்து எடுத்து வைக்கிறேன். எப்படி ஒன்று சின்னது பெருசுன்னு தான் வரும், லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ 1 மட்டும் எனக்கு பெருசாக இருக்குது, அதை வந்து சென்டர் பார்த்து வைக்க போகிறேன். மற்ற 2 சின்னதாக இருக்கிறத சைடில் வந்து இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து அந்த பெருசாக இருக்க பூ வந்து சென்டரை வைக்க போகிறேன். கரெக்டாக வந்து அந்த நீடில் நூலில் முடிச்சு போட்டிருப்போம்ல, அது வந்து வெளியே தெரியக்கூடாது. அதனால் பூவோட உள்ளே விட்டுட்டு நம்ம எங்கே கரெக்டாக வைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சு ஒரு 2-3 டைம் குத்தி குத்தி எடுத்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த இடத்த நம்ம கையில் தைக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தைக்கணும். இது வந்து நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ளவுஸ், அதனால் பிரிஞ்சு வரக்கூடாது. அதனால் நான் வந்து ஒரு 2-3 தையல் எக்ஸ்ட்ராவே நான் வந்து தையல் போட்டு அந்த ஃப்ளவர் வந்து நாட் போட்டு திருப்பி எடுத்துக்கிறேன். எப்படி சொல்கிறதுனா, இந்த இடத்த மிஷினில் வச்சு அடிக்க முடியாது. அடித்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளவரோட இதே மாறிடும். நம்ம ஊசி நூல் வச்சு தான் கண்டிப்பாக தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ டைட்டாக எவ்வளோ பிரிஞ்சு வராத அளவுக்கு தைக்கிறோமோ அது வந்து நம்ம கையில் வச்சு கரெக்டாக தைச்சி எடுத்துக்கணும். க்ளூ போட்டு ஓட்டினாலும் சீக்கிரம் வந்துடும். இப்போ அடுத்த பூ வந்து அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கமாக பார்த்து அதையும் கரெக்டாக வச்சு தைக்கிறேன். இந்த டிசைனுக்கு வந்து நான் எவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். நார்மல் ப்ளவுஸ் தான். இப்போ இந்த பூவும் வந்து நான் தைச்சிட்ருக்கேன். இந்த கையில் தைக்கும்போது நம்ம வந்து ஹெம்மிங் வந்து நல்லா பழகி இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த நம்ம போடுற தையலும் வெளியே தெரியக்கூடாது. அந்த பூவோடு இணைஞ்ச மாதிரி இருக்கணும். ரொம்ப வெளியே தெரிஞ்சாலும் அசிங்கமாக இருக்கும். அப்படி வெளியே தெரியாத அளவுக்கு நேக்காக பார்த்து அப்படி லைட்டாக பக்கமாக வச்சு குத்தி எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப த்ரெட்டு வந்து கொஞ்சம் நீளமாக தெரிஞ்சுது அப்படின்னா நல்லா இருக்காது அந்த இடத்துல. அதனால் கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக தைச்சிட்டு வரணும் இந்த இடம். ஏன்னா வெளியே தெரியுது. இதுக்கு மேலே நம்ம வந்து ஏதாவது ஒரு டெக்கரேஷன் பண்ணுறோம், சின்னதாக இன்னொரு பீட் ஒர்க் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஓகே.
இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 பீடு வைப்பேன். ரவுண்டாக பீடு வச்சா ஓகே, வெளியே தெரியாத அளவுக்கு. நான் வந்து சென்ட் கேப் மறைக்கிறதுக்காக ஒரு 2 பீடு வச்சுருக்கேன். இப்போது இந்த பூ வந்து முடிய போகுது, நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கை வேலைகள் தான் அதிகம். நம்ம டிசைன் ப்ளவுஸும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நிறைய கையில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம தைச்சி கொடுத்துட்டு க்ளூ வச்சு ஒட்டினோம் அப்படின்னா 2-3 வாட்டி தண்ணியில் போட்டாங்க அப்படின்னா அந்த க்ளூவோட இது போயிடும். அதனால் நம்ம எவ்வளோ தூரம் கையில் தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ நான் வந்து 3 பூவும் ரெடி பண்ணிட்டேன். பேக்கில் வந்து நல்லா நாட் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுக்கு பீடு ஒர்க்கு தான். ஒரு பூவுக்கு இடையில ஒரு 6 பீடு இல்லை 7 பீடு வச்சு தைக்கணும். இப்போ மேல் பக்கம் அந்த ஃப்ளவர் வந்து நகருது, அதுக்காக மிஷின்லேயே வந்து ஒரு 2-3 தையல் வந்து ஒரு 1/2 இன்ச் போல் ஓட்டி விடுறேன் அந்த எட்ஜஸில். இப்படி ஓட்டும்போது அந்த பூவோட இது வந்து மாறாமல் இருக்கும். அப்படியே நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வரும்னு சொல்லி ஒரு இது இருக்காது. இதே நான் டிசைனர் ப்ளவுஸில் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீடில் வச்சே நான் தைச்சிருப்பேன். இது வந்து ரெகுலர் யூஸ், துவைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் பிரிஞ்சு வந்துடுமோன்னு சொல்லி தான் இந்த இடத்துல நான் வந்து ஒரு 2-3 தையல் போடுறேன் மிஷினில். இப்போ அதையும் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாமே நான் பிரித்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் பீடு ஒர்க்கு தான். இப்போ இந்த ஒரு ஃப்ளவருக்கு இடையில அந்த பீடு வச்சு கோர்த்து முடிக்கணும். இப்போ வந்து பிரிஞ்சு வராது. அந்த பூவோட அந்த விரிஞ்சு இருக்குல்ல, அதுவும் கரெக்டாக அப்படியே நிற்கும். இதுக்கு வந்து இந்த 2mm பீடு தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட வந்து இதுதான் இருக்குது இப்போதைக்கு, அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் வந்து ஊசியை உள்ள பூ பக்கமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து எடுக்கிறேன். ஏன்னா அந்த நாட்டு நம்ம போட்டிருப்போம்ல த்ரெட்டில், அந்த நாட்டு வந்து வெளியே தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக உள்ளே ஒரு வாட்டி குத்தி எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தள்ளி மறுபடியும் நீடில் வந்து உள் பக்கமாக வர்ற மாதிரியே குத்துறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அந்த இடத்துல அந்த முனை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த நீடில் வந்து கரெக்டாக உள்ளே வந்து எந்த துணிலையும் சிக்காமல் வெளியே வரணும். அப்படி வந்துடுச்சுன்னா ஓகே. ரொம்ப இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த முனை வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு 7 பீடு பக்கம் கோர்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். அந்த பீடு வந்து வெளியே தெரியணும். இதுக்கப்புறம் அப்படியே பின்பக்கமாக நீடில் இறக்கிட்டு நாட் போடுறேன். கொஞ்சம் இழுத்து டைட்டாக பிடிச்சிட்டு நாட் போடுறேன். ரெகுலர் ப்ளவுஸு பீடு வைக்கும்போதும் அவங்ககிட்ட சொல்லி தான் நம்ம கொடுக்கணும். யூஸ் பண்ண அந்த பீடோட தன்மை வந்து கருத்து போயிடும். அது வந்து ஒரு கவரிங் அப்படி தான் நினச்சிக்கணும். 2-3 மாதத்தில் கருத்து போச்சுன்னா ஏன் கருத்து போச்சுன்னு கேட்பாங்க. அதனால் நம்ம கொடுக்கும்போதே சொல்லிடணும். இதே கொஞ்சம் நல்ல கிராண்டான சாரியாக இருந்தால் அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஷாம்பு வாஷில் தான் அவங்க துவைப்பாங்க. அப்போ பீடெல்லாம் நல்லா தான் இருக்கும். ரெகுலர் யூஸ் பண்ணும்போது பீட் ஒர்க் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி தான் கொடுக்கணும். இல்லைன்னா நம்மக்கிட்டே திருப்பி கொண்டு வந்து வேறு வச்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்மக்கிட்ட நம்மளை திட்டிகிட்டே போவாங்க. அது வேறு விஷயம். ஆனால் நம்ம சொல்லி கொடுக்குறது நல்லது. இப்போது இன்னொரு இதுக்கு வச்சுருக்கேன். நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸு பேக் நெக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 ப்ளவுஸு, 6 ப்ளவுஸுக்குமே டிஃப்ரெண்ட்டான நெக்கு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நார்மல் நம்ம யூ நெக்கெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ரோப்பு, பேக்கில் வந்து நாட்டு கட்டுறதுக்கு வந்து ரோப்பு வைக்க சொல்லிட்டாங்க. அதையும் வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸோட மொத்த ரேட்டு 150, 50 ரூபா தான் சார்ஜ் வாங்கணும் எக்ஸ்ட்ரா இந்த ஃப்ளவர் ரெடி பண்ணதுக்கு. இதோட ஃபுல் வீடியோ வந்து ஃபினிஷிங் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன்.